வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் ஆண்டவரின் திருவுளம் நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதல் வாசகத்தின் வழியாக நாம் எது உண்ணக்கூடாதது செய்யக்கூடாதது என்பதனை அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பதிலுரை பாடல் வழியாக ஆண்டவருடைய பேரன்பும் மீட்பும் நமக்கு என்றும் இருக்கிறது என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறதுனாலே நாம் மீட்படைகிறோம் என்கிற காரியத்தை குறித்தும், நற்செய்தி வழியாக நாம் மதிமயங்கி இருக்கிறதினாலே ஆண்டவருடைய திருச்சட்டத்தை திருவுளத்தை செய்ய முடியும் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். முதல் வாசகம் நமக்கு தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற அந்த ஏதேன் தோட்டத்து காரியத்திலே ஆதி பெற்றோர் தங்களுடைய கட்டளைகளை மறந்து ஒருவரால் ஏமாற்றப்பட்டோம் என்கிற காரியத்தை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிகழ்வின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவர் நம்மை ஒரு வழியாக்கும்படியாக இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்தந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். இந்த கட்டளைகள் நம்முடைய இருதயத்தில் தரப்பட்டிருக்கிறதினாலே நாம் இருதயத்திற்கு செவிமடுக்க வேண்டுமே அல்லாதபடிக்கு பிறருக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்கிற காரியத்தை ஆண்டவர் முதல் வாசகத்தின் வாயிலாக மிக தெளிவாக நமக்கு தருகிறார். அங்கே ஆதாம் ஏவாளையும் ஏவாள் பாம்பினையும் குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தாங்கள் செய்த செயலுக்கு தாங்கள் பொறுப்பேற்காதபடிக்கு அடுத்தவரை குற்றம் சுமத்துகிறது என்கிறது, அல்லது அடுத்தவருடைய சொல் பேச்சு கேட்கிறது என்பது தவறான காரியம். அதனாலே தான் நீங்கள் உண்ணக்கூடாததை உண்டீர்கள். உண்ணக்கூடாதது என்று இந்த நாளிலே சொல்லப்படுகிறது. நமக்கு எது தரப்பட்டிருக்கிறதோ, எதை நாம் செய்யக்கூடாது என்று வைத்திருக்கிறோமோ அதை நாம் செய்யக்கூடாது. எது நமக்கு அனுமதிக்கப்படவில்லையோ அதை நாம் செய்யக்கூடாது என்கிற காரியத்தை நாம் முதலாவது இந்த வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நமக்கு அது உணர்த்தப்படும், இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று. ஒரு நிதானத்தோடு நமக்கு தரப்படுகிற காரியத்தில் யார் எந்த அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரைகளை கேட்டு நாம் தேவனிடத்திலே தனிமையில் இருந்து இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா, இது உம்முடைய திருவிழம் தானா என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்கிற பொழுது அது ஆண்டவருடைய திருவிழமாய் இருக்கும், மற்றவன் செய்ததாய் இருக்காது. அப்படி மற்றவன் சொல்லி அதை செய்வோம் என்று சொன்னால் அதனாலே நமக்கு தண்டனை உண்டாகும். மற்றவன் செய்கிறதை போல நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக முதல் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறது, ஆண்டவர் எதை நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறாரோ, எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யாமல் இருக்கிறது ஞானத்தின் காரியம் என்கிறதனை முதல் வாசகத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். திருப்பாடல் வழியாக அப்படி தவறு நேர்ந்தாலும் ஆண்டவர் பேரன்பு மிக்கவராய் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பதிலுரை பாடல் வழியாக உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய கடின காலத்திலே அவரை நோக்கி அவரிடத்தில் நம்ம மன்றாட்டுகளை ஏறெடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நமக்கு மன்னிப்பு அருளி அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற காரியத்தை திருப்பாடல் 30 நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய விண்ணப்பத்தின் குரல் அவருடைய செவிகளில் விழுந்த தீரும். ஏனெனில் நீ பேசுகிறது ஆண்டவரை நோக்கி, மனுஷனை நோக்கி பேசுகிறது அல்ல. ஜெபங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி பேசுகிறதினாலே அது ஆண்டவருடைய காதில் விழுந்தே ஆகும். அதனாலே ஆண்டவருடைய காதிலே நீ பேசுகிறது விழுந்திருக்கிறதினாலே நீ ஆவலுடன் காத்திருக்க வேண்டும். எப்படி ஆவலுடன் என்று சொன்னால், வேலையால் காத்திருக்கிறது போல, ராக்காவலன் காத்திருக்கிறது போல ஆண்டவருடைய பதிலுக்காக, விடுதலைக்காக, மீட்புக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் அவருடைய செவியில் நிச்சயமாய் விழுகிறது. அவருடைய செவியில அது நிச்சயமாய் விழுகிறதினாலே அதற்கான பதில் உண்டு என்று நாம் எதிர்பார்க்கிற பொழுது அது உண்டாயிருக்கிறது. ஆக எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறார் என்ற ஒரு காத்திருப்போடு நாம் ஆண்டவருக்கு செய்கிற பொழுது ஆண்டவருடைய பேரன்பும் தயவும் நம்மிடத்திலே காண்பிக்கப்படுகிறது. நாம் அதற்கு ஏற்றபடி வாழ்க்கை நமக்கு தரப்படுகிறது. இதைத்தான் இரண்டாவது வாசகத்திலே பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார்.
நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தேன், ஆகவே பேசினேன். ஆக நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அனைத்தையும் கடந்திருக்கிறவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். மனுஷர்கள் என்னை விடுவிப்பார்கள் என்று அல்ல, என்னை அடுத்திருக்கிறவன் அல்ல, என்னை சார்ந்திருக்கிறவர்கள் அல்ல, நான் யாரை சார்ந்திருக்கிறோனோ அவர்கள் அல்ல. கடவுளை அனைத்தையும் கடந்து எது இருக்கிறதோ, எல்லாவற்றையும் தாண்டி எது இருக்கிறதோ அவைகளே அதுவே நம்மை விடுதலை பண்ணுகிறது என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுலுடைய இந்த கடிதத்தின் வழியாக அவர் அங்கே மிக தெளிவாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணின தேவன் நம்மை எழும்ப பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை யார் உயிர்த்தெழ பண்ணினாரோ, 3 நாட்கள் பாதாளத்தில் வைத்து, மரணப்பட்டிக்கையில வைத்து, 3ஆம் நாள் எழுப்பி இந்த உலகத்தில நடமாட வைத்த அதே தேவன் தான் நம்மையும் எழுப்புவார், நம்மையும் விடுதலை பண்ணுகிறார். எனவே நாங்கள் மனம் தளர் அடைகிறதில்லை. எது எப்படி ஆனாலும், எது எப்படி போனாலும் நாங்கள் நம்பி இருக்கிற தேவன், அனைத்தையும் கடந்து நிற்கிறவர், எங்களை எழுப்பி அவரிடத்திலே நிற்க பண்ணுவார். அப்படி அவரிடத்திலே நிற்க பண்ணுகிற இந்த காலத்திற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய கடின காலங்கள் தோன்றும். இந்த கடின காலங்கள் என்பது நம்மை புடமிட்டு நம்மை தேவனுக்கு நேராய் மாற்றுகிறது என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் இந்த உலகத்திலே காண்கிறது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறபடி, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இது மாறும். நம்முடைய கண்களுக்கு எது மாறாததாய் காணப்படுகிறதோ, எது நம்முடைய கண்களிலே காணப்படாததாய் இருக்கிறதோ அது மாற்றத்திற்கு உள்ளாகாமல் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு தோன்றுகிறதெல்லாம் மாறுகிறது. ஏனெனில் நம்முடைய கண்களும் மாறுகிறது, நம்முடைய வரலை மாறுகிறது. ஆக நம்முடைய கண்களிலே எது காணப்படாமல் இருக்கிறதோ, நம்முடைய கண்களிலே எது மாறாதது போல தோன்றுகிறதோ அது நிச்சயத்திற்கு மாறாததா இருக்கிறது, அது நிச்சயமா இருக்கிறது. ஆக தேவனை நாம் காண்கிறதில்லை, ஏனெனில் அவர் அனைத்தையும் கடந்திருக்கிறதுனாலே, அவருடைய அன்பும் பேரன்பும் கண்களுக்கு காணப்படாததினாலே அது நிச்சயமா இருக்கிறது, நிரந்தரமா இருக்கிறது. ஆக அந்த தேவனை நம்பி இருக்கிறோம், அந்த கடவுளை நம்பி இருக்கிறோம். அந்த கடவுளை நம்பி நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோம் என்கிற காரியத்தை, நாம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தையும் பவுல் நமக்கு 2வது வாசகத்தின் வழியாக கற்றுத் தருகிறார். நற்செய்தி வாசகத்தின் வழியாக மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் மதி மயங்கின நிலையில் தான் இருக்க வேண்டும். இந்த உலகம் சொல்லும், இவன் மதி மயங்கி இருக்கிறான், இவனுக்கு புத்தி சரியில்லை என்று இந்த உலகம் சொல்லும். இந்த உலகம் சொல்லுகிறதற்கெல்லாம் நாம் தலையாட்டி கொண்டிருந்தால் இந்த உலகத்தின் பின்புதான் இருக்க வேண்டும் அல்லாதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஏனெனில் தேவன் இந்த உலகத்தையும் தாண்டி இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வரையில இந்த உலகத்தை போல நாம் இருக்க வேண்டும். ஆனாலும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதுனாலே, தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறதுனாலே, அவருடைய காரியமாய் நாம் இருக்கிறதுனாலே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுனாலே இந்த உலகத்தை சார்ந்த ஜனங்கள், இந்த உலகமே நிரந்தரம் நினைக்கிற ஜனங்கள் நம்மை நோக்கி இவர்கள் மதி மயங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் மதிமயங்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறபொழுது நாம் அக்களித்து அகமகிழ வேண்டும். ஏனெனில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எது தரப்பட்டதோ அதுவும் நமக்கு இந்த நாளிலே தரப்படுகிறது. முதலாவது ஒரு காரியத்தை நாம் இங்கே மிக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை சார்ந்திருக்க வேண்டும், பிறனை சார்ந்திருக்க கூடாது என்று முதல் வாசகத்திலே பார்த்தோம். இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம், அவர்கள் ஆண்டவரை பார்த்து இவன் பயல் சுமருடைய உதவியினால் இதை செய்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற பொழுது கருத்து சொல்லுகிறார், தனக்கு எதிராக செயல்படுகிற எந்த அரசும் நிலைத்து நிற்காது. அதாவது எனக்கு எதிராக நான் செயல்படுவேன் என்று சொன்னால் நான் நிலைத்து நிற்க மாட்டேன். ஆதி பெற்றோர் தங்களுக்கு எதிராய் தாங்கள் செயல்பட்டார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அடுத்தவருடைய விருப்பத்தின்படி செய்ததினாலே அவர்கள் வீழ்ந்து போனார்கள். ஆகவே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், சாத்தானா இருந்தாலும் அவனுக்கு எதிராக இருப்பான் என்று சொன்னால் அவன் வீழ்ந்து போவான். ஆகவே நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். நமக்கு எது விருப்பம் என்கிறதனை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் விளங்க பண்ணுகிறார். காலை தோறும் அவர் தம்முடைய கிருபைகளை புதியதாய் நமக்கு தந்து அவர் நமக்கு விளங்க தந்திருக்கிற காரியங்களை ஆவிக்குள்ளே புரிந்து அதிலே நாம் அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனிதருக்கு எதிராக பேசுகிற காரியங்களை ஆண்டவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லித் தருகிறார், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எந்த காலத்திலும் மன்னிப்பு பெறார். ஆக தூய ஆவியை பழித்து உரைக்கிறது என்கிறது தனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற குறிக்கோளை மறந்து, நமக்குள்ளே ஏவப்பட்ட காரியத்தை நாம் மறுத்து அதை மறுதலிக்கிற பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பழிக்கிறோம்
மறுதலிக்கிறோம், பரிசுத்த ஆவியை மறுதலிக்கிறோம். அப்படி மறுதலிக்கிறவன் எவனும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எவன் ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிறானோ, எவன் ஆண்டவருடைய நோக்கத்தை உணர்ந்து செயல்படுகிறானோ, அவனே ஆண்டவருடைய தாயும் தகப்பனுமாய் உடன்பிறப்புமாய் இருக்கிறார் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். இந்த வார வாசங்களூடாக ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிற காரியம், எவனுடைய பேச்சையும் கேட்க வேண்டாம். நீ உனக்கு செவி கொடு, உன்னுடைய காரியத்திலே இரு, மிக தாழ்வாய் நடந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் எது நமக்கு தரப்பட்டு இருக்கிறதோ அதை நாம் செய்கிற பொழுது நாம் தப்பித்துக் கொள்கிறோம். எவனுடைய பேச்சை கேட்டும் எது செய்யப்படக்கூடாது என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்யாதிருக்க வேண்டும் என்கிற காரியத்தை முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம். அப்படியே தவறு நேர்ந்தாலும் ஆண்டவருடைய மீட்பு பேரின்பம் நமக்கு இருக்கிறது என்கிற காரியத்தை திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்கிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய குரலை உயர்த்துகிற பொழுது அவர் எந்த திட்டத்திற்காக நம்மை அனுப்பி இருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய பேரன்பு நம்மை மீட்கிறது, அவருடைய இரக்கம் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறது. நாம் இப்படி மீட்கப்பட்டவர்களாய் ஆண்டவரிடத்திலே, கடவுளிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே காண்கிறவைகளில் அல்ல, இந்த உலகத்திலே பார்க்கிறவைகளில் அல்ல, இந்த உலகத்தை சாராமல், இந்த உலகத்தை தாண்டி அனைத்தையும் கடந்து நிற்கிற கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழப் பண்ணினபடி அவர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவார், தேவனுக்கு உகந்ததாக்குவார். இப்படி ஆண்டவரை நம்பி அவருடைய காரியத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து இந்த உலகம் மதிமயங்கி இருக்கிறான் என்று சொல்லும். ஆனால் அவைகளுக்கெல்லாம் நடுங்காமல், தூய ஆவியை எந்த காலத்திலும் பள்ளி துடைக்காமல் ஆண்டவருடைய காரியத்தை, ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை இந்த வார வாசங்களூடாக நாம் கற்றுக்கொள்கிறோம். செபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரின் இந்த வசனங்களின் ஊடாக எங்களுக்கு இந்த நாளிலே உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றும்படியாக எதை தடை பண்ணி இருக்கிறதோ அதை தடை பண்ணி வைக்கவும் ஆண்டவர். உம்முடைய பேரன்பால் நாங்கள் மீட்கப்பட்டு உம்மை நம்பி இருக்கிறதுனாலே நாங்கள் சிறப்படைந்து ஆண்டவரை உயர்வடைந்து உம்முடைய காரியத்தை செய்கிற பொழுது இந்த உலகத்திலே மயமயங்கி இருப்போம் என்கிற காரியத்தை நாங்கள் அறிந்து ஆண்டவரை அதனாலே திடகாத்திரமாய் செயல்பட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய திருச்சட்டத்தை செய்து ஆண்டவரை உமக்கு பிரியமானவர்களை உமோடு கூட கலக்கிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். வல்ல மீட்பரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.